ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க கேட்கலாம். என் பேர் வடுகம்மாள், பாரபத்தி கம்மாயில இருக்கும். நாங்க வயரக்கா. ராமு என் பேர். மீனா. அடுகுமா. தனலட்சுமி. பழனி அம்மா. லட்சுமி. பாப்பா. ஒரு கேன்ல 96 லிட்டர் பால் இருக்கு, இன்னொரு கேன்ல 86 லிட்டர் பால் இருக்கு. ரெண்டு கேனையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர் பால்? 2 கேன் சேர்த்து 182 லிட்டர். சரியா சொன்னீங்க. ஒரு டேங்கர் லாரியில 472 லிட்டர் டீசல் இருக்குது, இன்னொரு லாரியில 365 லிட்டர் டீசல் இருக்குது. ரெண்டு லாரிகளையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர்? 2 லாரியும் சேர்த்து 837 லிட்டர் டீசல் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு குவளையில 450 மில்லி பால், இன்னொரு குவளையில 550 மில்லி பால் இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி, அதாவது 1 லிட்டர். சரியா சொன்னீங்க. ராமகிருஷ்ணன் கிட்ட 37 ஆப்பிள் இருக்குது, சீதாராமன் கிட்ட 45 ஆப்பிள் இருக்குது. ரெண்டு பேரையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை ஆப்பிள்? ரெண்டையும் சேர்த்து 82 ஆப்பிள் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல இடது பக்க வரிசையில 66 பேர் உட்காந்துருக்காங்க, வலது பக்க வரிசையில 72 பேர் உட்காந்துருக்காங்க. மொத்தமா அந்த தியேட்டர்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ரெண்டையும் சேர்த்து 138 பேர் இருக்காங்க. சரியா சொன்னீங்க. கலாட்ட 38 நெல்லிக்காய் இருக்குது, வினிதாட்ட 45 நெல்லிக்காய் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தம் எத்தனை நெல்லிக்காய் வச்சிருக்காங்க? 2 பேருக்கிட்டையும் 83 நெல்லிக்காய் இருக்கு. சரியா சொன்னீங்க. சுபா 63 கொய்யாக்காயும் சுசீலா 75 கொய்யாக்காயும் பறிச்சாங்கன்னா மொத்தம் 2 பேருக்கிட்டையுமே இருக்கிற கொய்யாக்காய் எத்தனை? மொத்தம் 2 பேருக்கிட்டையும் 138 கொய்யாக்காய் இருக்கு. சரியா சொன்னீங்க. சந்தோஷ் கிட்ட 565 ரூபா இருக்குது, சதீஷ் கிட்ட 671 ரூபா இருக்குது. ரெண்டு பேர்கிட்டையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை ரூபா? 2 பேருக்கிட்டையும் சேர்த்து 1236 ரூபாய் இருக்கு. சரியா சொன்னீங்கம்மா. சுகுமார்கிட்ட 122 10 ரூபா தாள் இருக்கு, சுந்தர் கிட்ட 158 10 ரூபா தாள் இருக்குது. அப்படின்னா மொத்தம் ரெண்டையும் சேர்த்தா எத்தனை 10 ரூபா தாள்? மொத்தம் 280 10 ரூபா தாள் இருக்கு. சரியா சொன்னீங்க. பாலகுமார் விற்பனைக்காக 29 சீருடைகள் வாங்குறாரு, மகேஷ் 36 சீருடைகள் வாங்குறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா வாங்கிய சீருடைகளின் எண்ணிக்கை எத்தனை? 65 எண்ணிக்கை. சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.iradiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமலவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு ஹோட்டல்ல 18 சாப்பாட்டு அரிசி மூட்டை வாங்குறாங்க, 15 பருப்பு மூடை வாங்குறாங்க, 16 இட்லி அரிசி மூடை வாங்குறாங்க. மொத்தமா சேர்த்தா எத்தனை மூடை? 49 மூடைகள். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு கல்லூரியில முதல்ல 84 சாப்பீஸ் பெட்டி வாங்குறாங்க, அடுத்தது 42 சாப்பீஸ் பெட்டி வாங்குறாங்க. அப்படின்னா மொத்தமா எத்தனை சாப்பீஸ் பெட்டி வாங்குனாங்க? 126 சாப்பீஸ்கள். சரியா சொன்னீங்க. ஒரு குடோன்ல 48 நெல்லு மூடை இருக்குது, 64 தானிய மூடை இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை மூடை? 112 மூடைகள். சரியா சொன்னீங்க. காமாட்சி 44 போட்டாவும் மீனாட்சி 66 போட்டாவும் பிரிண்ட் எடுத்தாங்க. அப்படின்னா மொத்த எண்ணிக்கை எத்தனை போட்டா? 110 போட்டாகள். சரியா சொன்னீங்க. ஒரு பேங்க்ல கீழ்த்தளத்துல 13 கம்ப்யூட்டர் இருக்குது,
மேல் தளத்துல 36 கம்ப்யூட்டர் இருக்குது. மொத்தமா அந்த பேங்க்ல எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கும்? 49 கம்ப்யூட்டர்கள். சரியா சொன்னீங்க. ஒரு பர்னிச்சர் கடையில 450 சேர் இருக்குது, 125 வித்துருச்சு அப்படின்னா மீதம் எத்தனை சேர் இருக்குது? மீதம் 325 சேர்கள் இருக்கு. சரியா சொன்னீங்கம்மா. ஒரு பெட்ரோல் பல்க்ல 500 லிட்டர் பெட்ரோல் இருந்தது, 335 லிட்டர் வித்து போச்சுன்னா மீதம் எத்தனை லிட்டர் இருக்கும்? மீதம் 165 லிட்டர் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு கடையில 365 தேங்காய் வச்சிருக்காங்க, இதுல 212 வித்து போச்சுன்னா மீதம் எத்தனை இருக்கும்? மீதம் 153 தேங்காய்கள் உள்ளன. சரியா சொன்னீங்க. மதுரையில இருந்து கிளம்புற ரயில்ல 790 பேர் ஏறினாங்க, திருச்சியில 162 பேர் இறங்கிட்டாங்கன்னா மீதம் அந்த ட்ரெயின்ல இருந்தவங்க எத்தனை பேர்? மீதம் 628 பேர் இருக்காங்க. சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு 2 அடுக்கு தொடர் பேருந்துல 86 பேர் பயணம் செய்றாங்க, அதுல 33 பேர் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிட்டாங்கன்னா மீதம் அந்த பேருந்துல எத்தனை பேர் இருப்பாங்க? மீதம் 53 பேர் இருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஒரு ஸ்கூட்டரு 36,000 ரூபாய்க்கு விலை பேசுறாங்க, ஆனா 32,800 ரூபாய்க்கு மட்டும்தான் விற்கிறாங்க அப்படின்னா அதுல எவ்வளோ ரூபா கழிச்சாங்க? 3200 ரூபா கழிச்சிருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல மொத்தம் இருக்கிற குழந்தைகள் 580, இதுல 315 பேர் பெண் குழந்தைகள்னா ஆண் குழந்தைகள் எத்தனை பேர்? 265 பேர் இருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஒரு கல்லூரியில 770 பேர் படிக்கிறாங்க, இதுல ஆண்கள் 385 பேர்னா பெண்கள் எத்தனை பேர்? 770ல 385 கழிச்சா மீதம் 385 பேர் இருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஒரு ஃபேக்டரியில 575 டிவிகள் தயார் செய்யறாங்க, இதுல 295 விற்பனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னா மீதம் அந்த ஃபேக்டரியில எத்தனை டிவி இருக்கும்? 280 டிவிகள். சரியா சொன்னீங்க. வாஷிங் மிஷின் மற்றும் ஃப்ரிட்ஜினுடைய விலை 23,700 ரூபாய், இதுல ஃப்ரிட்ஜினுடைய விலை 12,300 ரூபான்னா வாஷிங் மிஷினுடைய விலை என்ன? வாஷிங் மிஷின் விலை 11,400 ரூபா. சரியா சொன்னீங்கம்மா. தொலைக்காட்சி மற்றும் ஃப்ரிட்ஜினுடைய விலை 18,700 ரூபாய், இதுல டிவியோடைய விலை 7,300 ரூபான்னா ஃப்ரிட்ஜுடைய விலை என்ன? ஃப்ரிட்ஜின் விலை 11,400 ரூபாய். சரியா சொன்னீங்க. 5 பீரோவுடைய விலை 45,000 ரூபாய், இதுல 3 பீரோ 27,000க்கு விற்கிறாங்க அப்படின்னா மீதம் இருக்கிற பீரோவுடைய விலை என்ன? மிச்சம் இருக்க பீரோலின் விலை 18,000. சரியா சொன்னீங்கம்மா. 8 வேஷ்டியுடைய விலை 640 ரூபான்னா இதுல 4 வேஷ்டி 320 ரூபாய்க்கு வித்துடுறாங்க, மீதம் இருக்கிற வேஷ்டியுடைய விலை என்ன? 320 ரூபாய்கள். சரியா சொன்னீங்கம்மா. 2 நிலங்கள்ல இருந்து கிடைச்ச அரிசிகளை விற்கிற போது 13,800 கிடைச்சது, இதுல ஒரு நிலத்துல 6,600 ரூபாய் கிடைச்சதுன்னா இன்னொரு நிலத்துல எவ்வளவு ரூபாய் கிடைச்சிருக்கும்? 100 இடத்துல இருந்து 7,200 ரூபாய் கிடைச்சிருக்கு. சரிங்க சொன்னீங்க. தங்க வளையலும் மோதிரமும் சேர்த்து 27,900 ரூபாய் சொல்றாங்க, இதுல வளையலோட விலை 19,500னா மோதிரத்தோட விலை என்ன? மோதிரத்தின் விலை 8,400 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு பேனாவுடைய விலை 7 ரூபான்னா 8 பேனாவுடைய விலை என்ன? 8 பேனாக்களின் விலை 56 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு கடிகாரத்துடைய விலை 60 ரூபான்னா 9 கடிகாரத்துக்கு எவ்வளவு ரூபாய்? 9 கடிகாரத்தின் விலை 540 ரூபாய். சரியா சொன்னீங்க.
ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு வயர் கூடையினுடைய விலை 55 ரூபானா 7 கூடையுடைய விலை எவ்வளவு? 385 ரூபாய். சரியா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? 55 7ஆல பெருக்குனா 385 ரூபாய் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. ஒரு டசன் வாழைப்பழம் 35 ரூபா சொல்றாங்க. 3 டசன் வாழைப்பழம் என்ன விலைக்கு விற்கும்? 105 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு பேட்டரியினுடைய விலை 11 ரூபானா 8 பேட்டரிக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? 11 8 88. நல்லா சொன்னீங்க. ஒரு நோட்டுடைய விலை 12 ரூபா. 5 நோட்டுக்கு எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணும்? 60 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு நயமான சுவிட்சினுடைய விலை 15 ரூபானா 12 சுவிட்சுக்கு எவ்வளோ ரூபா வரும்? 180 ரூபாய். இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? 15 12ஆல பெருக்குனா 180 ரூபாய் வரும். சரியா சொன்னீங்க. ஒரு முட்டையினுடைய விலை 4 ரூபா 50 பைசா. 7 முட்டைக்கு என்ன விலை வரும்? ஒரு முட்டைக்கு 4 ரூபா 50 பைசாண்டா 7 முட்டைக்கு 31 ரூபா 50 பைசா. சரியா சொன்னீங்க. ஒரு ஸ்கேலுடைய விலை 7 ரூபானா 9 ஸ்கேலு என்ன விலை வரும்? 63 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு டப்பாவினுடைய விலை 25 ரூபானா 5 டப்பாவுடைய விலை என்ன? 125 ரூபாய். இந்த கணக்குக்கு பதில நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெருக்கல் மூலமா கண்டுபிடிச்சேன். சரியா சொன்னீங்க. ஒரு டிஃபன் பாக்ஸினுடைய விலை 45 ரூபானா 4 டிஃபன் பாக்ஸுக்கு என்ன விலை? 4 டிஃபன் பாக்ஸுக்கு 180 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு ஜோடி காலணியினுடைய விலை 75 ரூபானா 3 ஜோடி என்ன விலை? 3 ஜோடி காலணிகள் விலை 225 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு சோமாஸினுடைய விலை 8 ரூபானா 12 சோமாஸ் என்ன விலை? 96 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு இளநீருடைய விலை 15 ரூபானா 5 இளநீர் வாங்கணும்னா எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? 5 இளநீர்கள் வாங்கினா 75 ரூபாய் தரணும். சரியா சொன்னீங்க. ஒரு ஐஸ்கிரீம் உடைய விலை 15 ரூபானா 8 ஐஸ்கிரீம் என்ன விலை? 8 ஐஸ்கிரீம் விலை 120 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு டப்பால 27 ஐஸ்கிரீம் இருக்கு. 9 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஐஸ்கிரீம் கிடைக்கும்? ஒவ்வொருத்துக்கும் 3 ஐஸ்கிரீம் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. 18 கிலோ அரிசி ஒரு சாக்கு பையில இருக்கு. 6 சாக்குல சம அளவுல நிரப்புனா எத்தனை கிலோ ஒவ்வொரு அரிசி பையிலையும் இருக்கும்? ஒவ்வொரு சாக்குலையும் 3 கிலோ இருக்கும். சரியா சொன்னீங்க. ஒரு கம்மாயில 180 பேர் வேலை செய்யறாங்க. அவங்கள 6 குழுவா பிரிச்சா ஒவ்வொரு குழுலையும் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர் இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா? 180 பேரை 6 குழுவாக வகுத்தோம்னா 30 பேர் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. ஒரு கூடையில 72 வாழைப்பழம் இருக்கு. அது எத்தனை டஜனுக்கு சமமானது? 72 12ஆல வகுத்தால் 6 டசன் கிடைக்கும். சரியா சொன்னீங்க. 8 மண்பானையினுடைய விலை 560 ரூபானா ஒரு மண்பானையினுடைய விலை என்ன? ஒரு மண்பானையின் விலை 70 ரூபாய். சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு லாரியில 250 கிலோ நெல்லு மூடை இருக்குது. அதை 5 சமபாகமா பிரிச்சா எத்தனை கிலோ வரும்? 250 கிலோவை 5 பாகமாக பிரிச்சா 50 கிலோ கிடைக்கும். சரியா சொன்னீங்க. துவரம் பருப்பு 5 கிலோ 320 ரூபா சொல்றாங்க. 1 கிலோ என்ன விலை? 1 கிலோ 64 ரூபாய். சரியா சொன்னீங்க. கடலைப்பருப்பு 8 கிலோ 400 ரூபான்னா 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ 50 ரூபாய். சரியா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. 400 ரூபாய் 8 கிலோ வகுத்தோம்னா 50 ரூபாய் கிடைக்கும். சரியா சொன்னீங்க.
4 சேருடைய விலை 1200 ரூபா. ஒரு சேருடைய விலை என்ன? ஒரு சேரின் விலை 300 ரூபாய். சரியா சொன்னீங்க. 6 போட்டோவுடைய விலை 480 ரூபானா ஒரு போட்டோவினுடைய விலை என்ன? 480 6ஆல வகுத்தோம்னா 80 ரூபாய். சரியா சொன்னீங்க. 10 கேலண்டருடைய விலை 350 ரூபானா ஒரு கேலண்டருடைய விலை என்ன? ஒரு காலண்டரின் விலை 35 ரூபாய். சரியா சொன்னீங்க. 5 செல்போனுடைய விலை 3000 ரூபானா ஒரு செல்போன் என்ன விலை? ஒரு செல்போனின் விலை 600 ரூபாய். சரியா சொன்னீங்க. 12 பர்ஸுடைய விலை 3600 ரூபானா ஒரு பர்ஸுடைய விலை என்ன? 300 ரூபாய். சரியா சொன்னீங்க. நல்லெண்ணெய் 8 லிட்டரு 960 ரூபானா 1 லிட்டர் என்ன விலை? 960 ரூபாவை 8 லிட்டரால வகுத்தோம்னா 1 லிட்டர் நல்லெண்ணெயின் விலை 120 ரூபாய். சரியா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavani.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். என் பேர் ராமு. நான் படிக்கல. சரி, நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னீங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் சொன்னா சொல்லுவீங்களா? சொல்லுவேன். கூட்டல்ல எந்த விதமான கூட்டல்லாம் போடுவீங்க? சின்ன சின்னதுண்டா கஷ்டம் இல்லாம சொல்லிடுறேன். கஷ்டமா இருந்தா சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் கூட்டி சொல்றது. எளிமையான கேள்வி நான் கேட்குறேன். 6ஓட 5 கூட்டுனா எத்தனை? 11. சரியா சொன்னீங்க. இந்த 11ஓட ஒரு 4 கூட்டுங்க. 15. ஒரு 3 கூட்டுங்க. 18. 18ஓட 6 கூட்டுனா 24. சரியா சொன்னீங்க. 24ஓட ஒரு 9 கூட்டுங்க. 33. சரியா சொன்னீங்க. 33ஓட ஒரு 2 கூட்டுங்க. 35. சரியா சொன்னீங்க. 35ஓட ஒரு 11 கூட்டுங்க. 41. தவறு. கொஞ்சம் நல்லா கணக்கு பார்த்து சொல்லுங்க. 46. சரியா சொன்னீங்க. இப்போ இவ்வளோ நேரம் கூட்டிக்கிட்டே வந்தீங்க. இப்போ கழிச்சுக்கிட்டே போகலாம். 46ல இருந்து 4 கழிச்சா 42. 42ல ஒரு 3 கழிச்சா 39. சரியா சொன்னீங்க. 39ல 5 போச்சுன்னா 32. தவறா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கவனமா சொல்லுங்க. 34. சரியா சொன்னீங்க. இப்போ 25ல ஒரு 4 கூட்டுனா 29. 29ஓட ஒரு 3 கூட்டுனா 32. சரியா சொன்னீங்க. 32ஓட ஒரு 8 கூட்டுங்க. 40. சரியா சொன்னீங்க. இப்போ நான் சொல்ற நம்பரோட 2 நீங்க கூட்டி சொல்லணும். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50. போதும், சரியா சொல்லிட்டீங்க. 15 இந்த நம்பர்ல இருந்து நீங்க இப்ப 2 கழிச்சுட்டே வரணும். 13 11 9 7 5 3 1. சரியா சொன்னீங்க. உங்க பேரு என்ன படிச்சிருக்கீங்க? என் பேர் பழனியம்மா. நான் படிக்கலை. கணக்குல எந்தெந்த விதமான கணக்குகள்லாம் போடுவீங்க? சின்ன கணக்கு தான் போட தெரியும். நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் சொல்வீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 இப்போ 50ல இருந்து நீங்க ஒன்னொன்னா குறைச்சி சொல்லுங்க. 50 49 48 47. இப்போ 27 இதுல ஒவ்வொரு நம்பரா நீங்க கழிச்சு சொல்லணும். 27 26 25 24 23 22 21 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9. போதும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும்
நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். என் பேர் வடுகம்மா. நான் 6வது வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 5 6 30 6 6 36 7 6 42 8 6 48 9 6 54 16 60. 1 5 5 2 5 10 3 5 15 4 5 20 5 5 25 6 5 30 7 5 35 8 5 40 9 5 45 15 50. சரியா சொன்னீங்க. 1 10 10 2 10 20 3 10 30 4 10 40 5 10 50 6 10 60 7 10 70 8 10 80 9 10 90 10 100 11 10 110 12 10 120 13 10 130 14 10 140 15 10 150 16 10 160 17 10 170 18 10 180 19 10 190 20 10 200. சரியா சொன்னீங்க. 1 7 2 14 3 21 4 28 5 35 6 42 7 49 8 56 9 63 17 70. சரியா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavani.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். என் பேர் தனலட்சுமி. நான் படிக்கவே இல்லை. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கேட்குறேன். நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்வீங்க? 1 இருந்து 50 வரைக்கும் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வாங்க. 15 16 17 18 19 20 21 22 23 24 25. சரியா சொன்னீங்க. இப்போ அடுத்து சொல்கிறேன். 38 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. சரியா சொன்னீங்க. 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80. சரியா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் அடுத்தடுத்த நம்பர் சொன்னீங்க. இப்போ முன்னாடி இருக்கிற நம்பரை சொல்லிட்டு போகணும். இப்போ உங்களுக்கான நம்பர் 12. 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கான எண் 10ஓட 5 கூட்டுனா 15 15ஓட 2 கூட்டுனா 17 17ஓட ஒரு 3 கூட்டுனா 20 20ஓட 4 கூட்டுனா 24 24ஓட ஒரு 3 கூட்டுனா 27 27ஓட 2 கூட்டுனா 29 24ல ஒரு 3 போச்சுன்னா 21
21ல் 4 கழிங்க. 17, 17ல் 5 கழிக்கணும். 12, 12ல் 8 கழிச்சா 4. சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். என் பேர் மீனா, நான் படிக்கல. நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 20 எழுதி தெரியும். சரி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38. சரி, நீங்க உங்களுக்கு நான் ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர்ல இருந்து அடுத்தடுத்த நம்பரை நீங்க சொல்லிட்டே வரும். 52, 52, 53, 54, 55, 56, 57, 58, 63, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70. சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கான எண் 96, 96, 97, 98, 99, 100. சரியா சொன்னீங்க. இப்போ அடுத்த எண் 105, 105, 106, 107, 108, 109, 110. சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு எண் கேட்குறேன் கடைசியா. 125, 125, 126, 127, 128, 129, 130. சரியா சொன்னீங்க. நீங்க ஒவ்வொரு நம்பர்ல இருந்து ஒன்று குறைச்சி பின்னாடி சொல்லிட்டு வரணும். 18, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11. போதும். இப்போ 26, 25, 24, 23, 22, 21, 20, 19. சரியா சொன்னீங்க. 72, 71, 70, 69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61. சரியா சொன்னீங்க. இன்னொரு நம்பர் சொல்றேன். இப்போ 94, 94, 93, 92, 91. சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanni.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின்
வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.